அதே மாதிரி 10 வருட காலம் யூபிஏ கவர்மெண்ட்டில் இருக்கும்போதும் திமுக கல்வியை தமிழ்நாடு மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுக்கும் பெரிய முயற்சிகள் எதையுமே எடுக்கல. இன்றைக்கி எதிர்க்கட்சி ஆனாலும் குய்யா முய்யான்னு கத்தி நடக்கிறாங்க. அதில் மோடி அரசு புதிய சாதனைகளை படைத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த சர்ச் கமிட்டியில் மாநிலத்துக்கு அதிகாரமே இல்லைன்னா மாநிலங்களில் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலை. வைஸ் சான்சலர்லேருந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்வீப்பர் இருக்கான்ல, அது கூட இப்போ கான்ட்ராக்ட் ஆகிட்டானுங்க. பியூன் இருக்கார்ல கடனில் அவரோட சம்பளம் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். ஆனால் வைஸ் சான்சலரை நீங்கள் நியமிப்பாங்க. மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னா எந்த விதத்தில் ஸ்டாலின் தனிப்பட்ட ஸ்டாலின் கிடையாது. இன்றைக்கி ஸ்டாலின், நாளைக்கு எடப்பாடி, அதுக்கு அடுத்த நாள் XYZ. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் எந்த அளவுக்கு இருந்தோ அந்த அளவுக்கு டங்ஸ்டன் போராட்டம் இருக்கிறது. இப்போ எடப்பாடி வீட்டில் தொடர்ந்து ரெய்டு நடக்கிறது. அதிமுகவை பாஜக கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள செய்வதற்காக நடத்தப்படும் தாக்குதல். ஸோ ஏடிஎம்கே விஷயத்தில் பிஜேபி பண்ணுறது கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி, கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள வைக்கிறதுக்கு. டிஎம்கே விஷயத்தில் ரைட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. துரைமுருகன்லாம் 4800 கோடி மணலை காணும்ன்ற வடிவேல் காமில் கணத்தை காணும், இந்த மாதிரி மணலை காணும். அதனால தான் 5 கலெக்டருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. 5 கலெக்டருக்கு சம்மன் அனுப்பும்போது கலெக்டர் போகலங்க அப்பீலுக்கு, ஹைக்கு மெட்ராஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் போகுது. உனக்கு என்ன ஆக்கிறேன்? அவன் கலெக்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஜெகத் கடந்த வருடம் தான் 908 கோடி ரூபாய் அவருக்கு அபராதம் வச்சது அமலாக்கத்துறை. அப்படி இருக்கும்போது அவரையும் சேர்த்து டெல்லி கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன துரைமுருகன்? ஆமாம், இந்த மாதிரி கேஸில் நிறைய இடி கேஸில் மாட்டின அனுபவம் ஜெகத்துக்கிட்ட உண்டு. எந்த வக்கீலை பார்த்தா எப்படி முடிக்கலாம், எப்படி தில்லாலங்கடி வேலை பண்ணலான்னு பார்க்க தான் போயிருக்காங்க. இவங்க நினச்சா அந்த வக்கீல் இங்கே வருவான். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கிமுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். துணைவேந்தர் தேடல் குழுவில் மாநில அரசின் பிரதிநிதியை நீக்கியிருக்கு UGC. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, கற்பித்தல் துறையை தாண்டி மற்ற தொழில் துறையில் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா துணைவேந்தர்களாக நியமனம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுலையும் UGC இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. என்னதான் நடக்குது சார்? UGCயுடைய நோக்கம் என்னவா இருக்கு? UGCயுடைய நோக்கம் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பல்கலைக்கழக வேந்தர்கள், துணைவேந்தர்கள் சொல்லி குறிப்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநிலங்களுக்குடைய அதிகாரத்தை முற்றிலுமாக துடைத்து எறிவது, ரத்து செய்வது தான் UGCயோட நோக்கமாக இருக்குது. இந்த சுற்றறிக்கை, இந்த வரைவு அறிக்கை என்பது அராஜகமானது, மாநிலங்களின் நலனுக்கு எதிரானது. ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கல்வி என்பது இன்று பொதுப்பட்டியலில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உயர்கல்வியில் மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அதை மத்திய சர்க்காரே, UGC கவர்னராக மத்திய அரசு எடுத்துக்கொள்வது என்பது ஏற்புடையதல்ல. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு, கூட்டாட்சி தத்துவத்துக்கு உலை வைக்கக்கூடிய ஒரு போக்கு. ஏற்கனவே இந்திரா காந்தி காலத்தில் கல்வி என்பது மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு போனது. அப்போ ஆரம்பித்த விவகாரம் தான் இது. அப்போ தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் முதலமைச்சர் கருணாநிதி தான் இங்கே இருந்தார். அவர் அமைச்சரவை தான் இருந்தது. 75 எமர்ஜென்சிலேயே அதை கொண்டு போயிட்டாங்க. அப்போ பெரிய அளவில் திமுக அதை எதிர்க்கல. அதே மாதிரி 10 வருட காலம் யூபிஏ கவர்மெண்ட்டில் இருக்கும்போதும் திமுக கல்வியை தமிழ்நாடு மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுக்கும் பெரிய முயற்சிகள் எதையுமே எடுக்கல. இன்றைக்கி எதிர்க்கட்சி ஆனாலும் குய்யா முய்யான்னு கத்தி நடக்கிறாங்க. அதில் மோடி அரசு புதிய சாதனைகளை படைத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு முழுவதுமாக மாநிலங்களோட உரிமையை பறிக்கக்கூடிய வேலைகளை உயர்கல்வியில் குறிப்பாக மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சி தான் UGCயோட இந்த சுற்றறிக்கை. அதாவது வைஸ் சான்சலர் நியமனத்துக்கான குழுவில் கவர்னர் போடுவார். அதில் மாநிலங்களோட பிரதிநிதித்துவமே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கல்வியாளர்கள் அல்லாதவர்களை வைஸ் சான்சலராக கொண்டு வரலான்னு. இது ரொம்ப ஆபத்தானது. இது என்ன வரையறை? கல்வியாளர்கள் இல்லாமல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை கொண்டு வரானா? இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டில் படித்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்கான்? 90% மேலே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவன் வியாபாரி, முதலாளி. அவனுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. பெரும் பட்டதாரிகள், கல்வியாளர்கள் தான் வர முடியும். கல்வியாளர்கள் வரக்கூடிய ஒரு பதவிக்கு கல்வியாளர்களே தேவையில்லை, வேறு யாரை வேணால் போடலான்றது எவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு உத்தரவு. ஒன்று, மாநிலங்களோட உரிமையை பறிக்கக்கூடியது. ரெண்டாவது, கல்வியோட தரத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு UGC வைஸ் சான்சலர்ஸாக பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்களாக அகடமிஷியன்ஸ் தேவையில்லைன்றாங்க. அது முதல்ல என்ன பண்ணுவோம்? IAS IPS ஆஃபீஸரை போடுவோம். IAS அதிகாரிகளை கொண்டு அங்கே போடுவோம். IPS ஆஃபீஸரை போடுவோம். இராணுவ அதிகாரிகளை போடுவான் டெபுடேஷனில். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு டெபுடேஷனில் இராணுவத்தில் லெஃப்டினன்ட் ஜெனரல் ரேங்கில் இருக்க ஒரு அதிகாரியை கொண்டு போடுவான். அந்த சர்ச் கமிட்டியில் மாநிலத்துக்கு அதிகாரமே இல்லைன்னா மாநிலங்களில் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலை. முதலமைச்சர் ஸ்டாலினோட அறிக்கை மிக மிக சரியானது.
100% சரியானது. இது மாநில உரிமைகளை பறிப்பது மட்டுமல்லாமல் கல்வியின் தரத்தை கீழே கொண்டு போவது. ஏன்னா இன்றைக்கும் அறிவுஜீவிகள் மத்தியில் ஆர்எஸ்எஸ் வலதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பெரிய அளவில் இல்லை. ஆனால் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். வலதுசாரி தத்துவத்தை இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அவங்கள கொண்டு வந்து வைஸ் சான்சலராக போடுவாங்க. இந்திய ஆட்சி நிர்வாகத்தில் அவங்க அதிகமாக நிறையா இருக்காங்க. இப்போ நான் தான் சொல்லல, டெல்லி போலீஸில் கமிஷனராக இருக்கக்கூடிய ஒருத்தரை அவர் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் பிஹெச்டி வாங்கியிருப்பார், ஏதோ ஒரு 2 புக்கு எழுதியிருப்பார், அல்லது எவனோ எழுதின புக்கு அவர் பேர் போட்டு கூட அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். கோஸ்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர், டெல்லி போலீஸ் கமிஷனர் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் கொண்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலராக போடுவாங்க. அது எப்படி போட முடியும்? போட முடியும். அதுதான் இந்த யூஜிசி கைட்லைன்ஸில் இருக்கிறது. முதல்ல வைஸ் சான்சலர் செலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, ஒரு கமிட்டியை போடுவாங்க, சர்ச் கமிட்டி அது பேர். அதில் மாநில அரசோட பிரதிநிதி இருப்பார், மத்திய அரசோட பிரதிநிதி இருப்பார். இந்த கமிட்டியை கவர்னர் தான் போடுவார். கவர்னராக யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இது வழக்கமாக என்ன, ஜெயலலிதா கருணாநிதி பீரியடில் மத்தியில் அவங்களுக்கு பிடிக்காத கவர்மெண்ட் இருந்தால் கூட கவர்னருக்கும் சிஎம்முக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ ஒரு 5 யூனிவர்சிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில். ஒரு 4 யூனிவர்சிட்டியில் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது வருதுன்னா, ஒரு 4 யூனிவர்சிட்டியில் ஜெயலலிதா சொல்கிற ஆளை கவர்னர் போட்டுருவார். ஒரு யூனிவர்சிட்டியில் அவர் சொல்கிற ஆளை போட்டுப்பார், ஜெயலலிதா ஓகேன்றவாங்க. அதே தான் கலைஞர் பீரியட்ல அந்த கிவ் அண்ட் டேக், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ 4 யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் போடணும், கவர்னர் ஒரு கமிட்டியை போடுவார். அப்போ கவர்னர் அவரால் ஒருத்தரை வைக்கணும்னு விரும்புகிறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா, சரி வச்சுக்கோ. எதனா ஒரு சின்ன பல்கலைக்கழகத்துக்கு அழகப்பா யூனிவர்சிட்டி மாதிரி வச்சுக்கோ. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கெலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிற ஆள் தான். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டான், கம்ப்ளீட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் எடுத்துட்டான். மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமே இல்லை. ஆனால் உயர்கல்விக்கு சம்பளம் கொடுக்குறதெல்லாம் மாநில அரசு கொடுக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, நாட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அந்த இடம் வந்து சொந்த இடம் யூனிவர்சிட்டிக்கு. அந்த பல்கலைக்கழகம் தான் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுது, வாட்டர் டேக்ஸ் கட்டுது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுது, பில்டிங் ரிப்பேர் பண்ணுது. அங்கே இருக்க சம்பளம், அங்கே இருக்க ஸ்டாஃபுக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. வைஸ் சான்சலர்லேருந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்வீப்பர் இருக்கான்ல, அது கூட இப்போ கான்ட்ராக்ட் ஆகிட்டானுங்க. பியூன் இருக்கான்ல, பியூன் இருக்கார்ல கடனிலே ஊழியர், அவரோட சம்பளம் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. ஆனால் வைஸ் சான்சலரை நீங்கள் நியமிப்பாங்க. மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னா எந்த விதத்தில்? ஸ்டாலின்றது ஸ்டாலின் தனிப்பட்ட ஸ்டாலின் கிடையாது. இன்றைக்கி ஸ்டாலின், நாளைக்கு எடப்பாடி, அதுக்கு அடுத்த நாள் XYZ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு. அந்த அரசுக்கு சர்ச் கமிட்டியில் மெம்பரே வேணான்னு சொல்கிறாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இது ரொம்ப ஆபத்தானது. கூட்டாட்சி தத்துவத்துக்கு உலை வைக்கக்கூடியது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு எதிரான ஒரு நிலைப்பாடு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே. மாநிலங்கள், எல்லா மாநிலங்களின் உரிமைகளும் பறிக்கப்படுகின்றன. நிச்சயமாக யூஜிசி செலக்ட் கமிட்டியில் மாநில கவர்னர் போடக்கூடியதில் மாநில அரசுக்கு பிரதிநிதித்துவம் தேவையில்லை என்பது அயோக்கியத்தனமான ஒரு யோசனை. கல்வித்துறை யூஜிசியோட இந்த ரெக்கமெண்டேஷனை கண்டிப்பாக மாநில அரசு புறந்தள்ள வேண்டும். அதிகாரம் இருக்கான்னு தெரியல அவங்களுக்கு. இல்லைன்னா நீதிமன்றத்தை நாட வேண்டும். யூஜிசி கைட்லைன்ஸ்க்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். மதுரையில் நேற்று விவசாயிகள் நடத்திய மிக பிரம்மாண்டமான பேரணி என்பது 18 கிலோமீட்டர் நடந்து நிறைவு பெற்றிருக்கு. வெற்றிகரமாகவும் வந்து முடிச்சிருக்காங்க. எதற்காக இந்த பெரிய பேரணி அப்படின்னா, டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அமைப்பதை ரத்து செய்யக்கூறி தான் அந்த வந்து தீர்மானம் போட்டு பேரணியாக நடந்து போயிருக்காங்க. சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன மாரி இங்கே வந்து வராது, அப்படி ஒரு வேளை வந்தால் நான் வந்து முதலாக தொடர மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சட்டசபையில் 110 விதியின் கீழ் வந்து ஒரு தனி சிறப்பு தீர்மானம் போடணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து கையொப்பமிட்டு ஒரு ஒப்புதல் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், இதில் மாநில அரசு நாடகம் ஆடுகிறது என்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. ஏன்னா மாநில அரசு போராட்டத்துக்கு அனுமதி மறுக்குது. மத்திய அரசு கையில் தான் இப்போ விஷயம் இருக்குது. மத்திய அரசு 2 கிராமத்தில் மட்டும் செய்ய மாட்டோம், மிச்சம் 46 கிராமங்களில் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்குது. அப்படின்னா நோண்ட போகிறான்னு அர்த்தம். அரிட்டாப்பட்டி அதை பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தை விட்டுட்டு மீதியெல்லாம் சர்ச் பண்ண போகிறாங்க தான் அர்த்தம். இது மக்கள் ஏற்றுக்கொள்ளும். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா குகன், நேற்று கூடிய கூட்டம் ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளோ கூட்டம்லாம் கூடி நான் பார்த்ததில்லை. இவ்வளோ கூட்டம்லாம் கூட போலீஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துருப்பீங்க, போலீஸ் பைபாஸே வந்துட்டாங்க, தடுப்பெல்லாம் மீறி உடச்சிக்கிட்டு போகிறாங்க. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் எந்த அளவுக்கு இருந்தோ அந்த அளவுக்கு டங்ஸ்டன் போராட்டம் இருக்கிறது. ஆகவே மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது. மாநில அரசு இந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுத்தது அபத்தமானது. இதுதான் வந்து இரட்டை வேடம் போடுகிறதோ திமுக அரசு என்ற சந்தேகத்தை கிளப்புகிறது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படாதுன்னு சொல்லி தான் தனி தீர்மானம் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் சொல்லப்படுது சார். அது எப்படி புரிஞ்சுது? அது போதாது.
இன்னும் கூடுதலான உத்தரவாதம் தேவை. எனவே இப்போதைக்கு வந்து மாநில அரசு சொல்வது இவர்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை உங்களுக்கு. ஒருவேளை அங்கே சுரங்க பணிகளை மத்திய அரசு தொடங்கினால் அப்போ கவர்மெண்ட்டுக்கு சும்மா இருக்க முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ அவங்க ஏதாவது செஞ்சாகணும். ஆனால் அது மத்திய அரசு திட்டம் என்பதால் எந்த அளவுக்கு மாநில அரசால் இதை தடுக்க முடியும் என்ற சந்தேகமும் வலுவாக எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. இது வெறுமனே அங்கே வந்து இயற்கை, அதாவது வந்து இயற்கை அழகு கொழிக்கக்கூடிய இடம், கலைநயம் மிக்க இடம் அப்படின்றத தாண்டி எல்லாமே அங்கே விவசாய பூமி. ஆமாம், அங்கே மிகப்பெரிய அளவில் விவசாய நிலங்கள் என்ன கதிக்கு ஆள போகுதுன்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் நீர்வளத்துறை அமைச்சராக கூடிய துரைமுருகன் அவருடைய மகன் வேலூர் எம்பி கதிரானந்த் அவருடைய வீட்டில் வந்து இடி ரெய்டு பண்ணாங்க. இந்த ரெய்டு வந்து முடிஞ்ச பிறகு வந்து உடனடியாக டெல்லி விசிட் போனார் துரைமுருகன் அவர்கள். இந்த டெல்லி விசிட் பலத்த சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்தியது. இப்போ ஏன் வந்து டெல்லி விசிட் போகணும் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பின்னணி என்ன சார்? அதான் இந்த பழைய 2019 கேஸுன்றாங்க. 19 தேர்தலே ரத்தாச்சு, உங்களுக்கு தெரியும். வேலூர் தொகுதியில், வேலூர் பொது தொகுதி மட்டும் ரத்தாச்சு. ஏன்னா கதிரானந்த தொகுதியில் பணப்பட்டுவாடா அமோகமாக நடந்ததுன்னு ரத்தாச்சு. அது வந்து அதன் பிறகு 2 மாதம் பொறுத்து நடக்கும்போது அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் மார்ஜின் குறைவாக இருந்தது. ஏற்கனவே 11 கோடி ரூபாய் அவர்கிட்ட பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வருமான வரித்துறையோட இது. இடி உள்ளே வரும் நேச்சுரலி. ஃபோல் பிளே இருந்ததுன்னா, அதாவது வந்து ஸ்பாயில் மணி, தவறான வழியில் பணம் சம்பாதிக்கப்பட்ட வழக்கு எதுவாக இருந்தாலும் அமலாக்கத்துறை உள்ளே வரும். இது மகனுக்கு 2019 ஏற்பட்ட நெருக்கடி துரைமுருகனுக்கு. 2024 எலெக்ஷன்லேயும் பணம் எக்கச்சக்கமாக துரைமுருகன் செலவு பண்ணியிருக்காரு மகனோட வெற்றிக்காக. அந்த பணம்லாம் எங்கேருந்து வந்தது? ஆகவே உங்களுக்கு தெரியும், 5 கலெக்டர்ஸுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க இடி. அதை எதிர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பீலுக்கு போச்சு, கலெக்டர் போல். எதில்? ஹைகோர்ட்டில். ஹைகோர்ட் வந்து அந்த கலெக்டருங்களுக்கு அனுப்பின சம்மன்ஸை ஸ்டே பண்ணான். சுப்ரீம் கோர்ட் இடி போய் ஸ்டே உடைச்சாங்க. கலெக்டர்ஸ் வந்து போய் அப்பியர் ஆகணும்னு சொன்னாங்க. அந்த மணல் கடத்தலில் 4800 கோடி ரூபாய்க்கு மேலே அனுமதிக்கப்பட்டதுக்கு மேலே மணல் எடுத்திருக்காங்கன்னு இடி சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஸ்வான் அஃபிடவிட் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. மந்திரி துரைமுருகன் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு மேலே மிகப்பெரிய அளவில் முறைகேடு இந்த 3.5 ஆண்டுகள் நடந்திருக்குன்னு இடி சொல்லுது. விஞ்ஞான ரீதியிலான கண்டுபிடிப்பு, சும்மா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதும் கிடையாது. சேட்டலைட் இமேஜஸ், மணல் அள்ளினதுக்கான அந்த கிரேன் இருக்கு இல்லையா, அதுக்கு வேலை செய்த நேரத்திற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா. லவ்லி கேஸ், ஆதாரமாக இல்லாமல் ஆதாரத்தோடு பிடிச்சது. ஆகவே இந்த பேக்ரவுண்டில் தான் இன்றைக்கி இந்த வலையை இருக்கிறாங்க. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் துரைமுருகனுக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கி நேற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட நெருக்கமான வீட்லேயும் உறவினர் ராமலிங்கம் வீட்லேயும் ரெய்டு நடக்குது. எடப்பாடி வீட்டில் நடக்கிறது வந்து ஏடிஎம்கேவை வழிக்கு கொண்டு வரதுக்கு ஐடி ரெய்டு மூலமாக எடப்பாடியை நாளைக்கு இன்னும் 10 மந்திரி ஓட்டுக்கு போவோம். ஆனால் 17-21 எடப்பாடி பேரில் நடந்த வசூல் வேட்டை என்பது சின்ன வார்த்தை. வசூல் வேட்டை என்பது தமிழ்நாடு சூறையாடப்பட்டது மிகப்பெரிய அளவில். எல்லா விதமான ஊழலும் தலைவிரிச்சு ஆடிச்சு. அதுக்கான பலனை தான் இன்றைக்கி அதிமுக கொடுத்துட்ருக்குது. அதிமுக நீங்கள் அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ண முடியாத காரணம் அந்த கடந்த ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 4.5 ஆண்டுகள் அவர்கள் செய்த நல்லாட்சி. இப்போ எடப்பாடி வீட்டில் தொடர்ந்து ரெய்டு நடக்கிறது. அதிமுகவை பாஜக கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள செய்வதற்காக நடத்தப்படும் தாக்குதல். கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்னு குதிரை ஓட மறுக்குதுன்னா கேரட்டை காமிப்பான், போகலன்னா சாட்டையில் அடிப்பான், ஸ்டிக்கால் அடிப்பான் குதிரை வண்டிக்காரன். ஸோ ஏடிஎம்கே விஷயத்தில் வந்து பிஜேபி பண்ணுறது கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி, கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள வைக்கிறதுக்கு. டிஎம்கே விஷயத்தில் வந்து டைட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா குறிவைக்கப்பட்ட மந்திரிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள். துரைமுருகன்லாம் வந்து 4800 கோடிக்கு மணலை காணோன்றோம். இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, கணத்தை காணும், அது மாதிரி மணலை காணும். இல்லை, ஆற்றுல இருந்த மணல் எப்படிங்க காணாமல் போகும்? அதுதான் சுடுகாடாக போயிருக்குது. பல ஆறுகளை காணோம். இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்றது யாருக்கும் தெரியல. நடைமுறை அதுதானே. அந்த மணல் படுகைகளையே காணுங்க. இது வந்து அவன் சேட்டலைட்லேருந்து எடுக்கிறான். சேட்டலைட்லேருந்து ஒரு ஸ்கூட்டர் நம்பரை கண்டுபிடிக்கலாம், டிராஃபிக் வயலேஷன் பண்ணக்கூடிய ஒரு 2 வீலர் நம்பரை கண்டுபிடிக்கலாம். ஸ்கேட்டர் இதில் இருந்து ட்ராக் பண்ண முடியும். விஞ்ஞானம் எங்கேயே போயிடுச்சு. இந்த மணல் படுகையில் திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு அனுமதிக்கத்தக்க அளவை விட 4800 கோடி பெருமானம் உள்ள மணல் திருடப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். இது கோர்ட்டில் இடி சொன்னது. யாரை வச்சு? ஐஐடி சயின்டிஸ்ட்டு, இஸ்ரோவோட விஞ்ஞான கணிப்புகளை வச்சு சொன்னது. இது எவ்வளோ பெரிய கேஸு. அதனால தான் 5 கலெக்டருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. 5 கலெக்டருக்கு சம்மன் அனுப்பும்போது கலெக்டர் போகலங்க அப்பீலுக்கு, ஹைக்கு மெட்ராஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் போகுது. உனக்கு என்ன ஆக்கிற? அவன் கலெக்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி.
சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்காக மாநில அரசு எதுக்காக போய் ஒரு தவறான விஷயத்தில் வாதாடணும்? கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போய் அப்பீர் ஆகும்னு சொன்னான்ல இல்லையா? ஆகவே இந்த துரைமுருகன் விஷயம் திமுகவுக்கு அல்ல, துரைமுருகனுக்கு ஒரு நெருக்கடி. துரைமுருகனுக்கு பெரிய நெருக்கடி வந்தால் திமுக ஒன்றும் அவரை காப்பாற்றும் என்றெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சார், கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிதான் இருக்கணும். அடுத்து வரேன், கட்சியோட பொதுச் செயலாளர்ன்ற முறையில் வேணால் கொஞ்சம் கூடுதலாக ரெண்டு கூக்குரல்கள் வரலாமே வழியா கட்சி ஒன்று அவர் பின்னால் நிற்காது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு கட்சியில் நல்ல பேர். துரைமுருகன் சீனியர் மினிஸ்டர்ன்றது நேமுக்கு தாங்க. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் அதை பேச மாட்டாங்க. அவர் நீர்வளத்துறை அமைச்சர் மட்டுமல்ல, நம்பர் 2 மட்டுமல்ல, நம்பர் 1 சிஎம், நம்பர் 2 டெப்டி சிஎம், நம்பர் 3 தான் துரை. பெரிய இலாக்காக்கள் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் ரொம்ப பழந்துன்னு கொட்டை போட்ட அனுபவசாலி. அவர் நிறைய வர்த்தக நிறுவனங்கள் எல்லாமே இருக்கின்றன. புரியுதா? ஓகே, புரிந்து கொள்ளலாம். நீங்களே இதனுடைய விளைவு என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். திமுகவின் பொதுச் செயலாளர், அது முக்கியம். மந்திரி ரேட்டில் கூட தப்பிச்சுக்கலாம், பொதுச் செயலாளரும் இருந்தால். எல்லா நேரத்துலேயும் உங்கள் பக்கம் வெற்றி காற்று தான் வீசணும்னு எதிர்பார்க்காதீங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதுதான் இவர்களை எதிர்பார்த்து காத்திருப்பது. இன்னைக்கு கையை மீறி போக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி, ஒரு பக்கம் துரைமுருகன், இன்னொரு பக்கம் பொன்முடி, இன்னொரு பக்கம் ஜகத்து, இன்னொரு பக்கம் 4-5 மந்திரி ரெடியாக இருக்கான் மாற்றத்துக்கு. நீங்கள் பழம்பெருமை பேசிலாம் இதெல்லாம் தப்பிச்சிட முடியாது. திராவிட மாடல், சிந்து சமவெளி நாகரிகம், சமூக நீதியம் சொல்லிடலாம். பொது சொத்தை கொள்ளையடிச்சா இல்லையா? அவன் அடிச்சான், இவன் அடிச்சான், நான் மட்டுமா? அந்த கேள்வி வேணாம். அதை நீ நார்மலைஸ் பண்ணுற. நீ அடிச்சே அடிக்கலையா? இப்போ மகனை காப்பாற்றவே டெல்லி விசிட் அடித்தாரா துரைமுருகன்? அது மட்டும் இல்லாமல் ஜெகத் கடந்த வருடம் தான் 908 கோடி ரூபாய் அவருக்கு அபராதம் வச்சது அமலாக்கத்துறை. அப்படி இருக்கும்போது அவரையும் சேர்த்து டெல்லி கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன துரைமுருகன்? ஆமாம், இந்த மாதிரி கேஸில் நிறைய இடி கேஸில் மாட்டின அனுபவம் ஜெகத்துக்கிட்ட உண்டு. எந்த வக்கீலை பார்த்தா எப்படி முடிக்கலாம், எப்படி தில்லாலங்கடி வேலை பண்ணலான்னு பார்க்க தான் போயிருக்காங்க. இவங்க நினச்சா அந்த வக்கீல் இங்கே வருவான். இல்லை, இலாக்கா ரீதியாக சில அதிகாரிகளை சந்தித்தோம் அப்படிங்கிற பேசுகிறாரு துரைமுருகன். என்ன இலாக்காவும்? எந்த இலாக்கா ரீதியாக? அங்கே போய் டெல்லியிலையா? டெல்லியில இங்கே சென்னையிலையா? இலாக்கா ரீதியாக பேச போனோம் அப்படிங்கிறாங்க. நீங்களே ரெய்டில் இருக்கீங்க, நீங்கள் என்னத்த இலாக்கா ரீதியாக பேசுகிறது? முதல்ல நீ பேசக்கூடாது. ரெய்டெல்லாம் நடக்கும்போது பேசவே கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும். ஆகவே துரைமுருகன் இஷ்யூ திமுகவுக்கு ஒரு சிக்கலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணும். இல்லை, முதல்வர் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறார்? ஒரு சீனியர் அமைச்சர் இது மாதிரி ஒரு வலயத்தில் இருக்கார் அப்படின்னா முதல்ல இது ஒன்றும் பழிவாங்க நடவடிக்கை கிடையாது, இதை புரிஞ்சுக்கணும். அது ஸ்டாலினுக்கு போய் வரைக்கும் நல்லா. துரைமுருகன் யார்? 50 வருஷமாக ஒரே தொகுதி எம்எல்ஏ. புரோட்டோகால் படி நம்பர் 1 சிஎம், நம்பர் 2 துரைமுருகன் டெப்டி சிஎம் கிடையாது. நம்பர் 2 துரைமுருகன், நம்பர் 3 தான் உதயநிதி. அவர் திமுகவோட பொதுச் செயலாளரும் கூட. பொதுச் செயலாளர் வீட்டில் இடி ரெய்டுன்னு தான் நியூஸ் போகணும், மாறா நீர்வளத்துறை அமைச்சர் வீட்டில்னு போதும். ஏன்னா அவ்வளோ நல்ல பேர் இருக்குது அவருக்கு. அதிகாரப்பூர்வமாகவே மகன் 11 கோடி கைப்பற்றப்பட்டு தேர்தல் ரத்தாச்சு. அதுக்கு பிறகு இவரோட பீரியடில் 4800 கோடிக்கு அனுமதிக்க தகுந்த அளவுக்கு மேலே நிலத்தை அள்ளிட்டானுங்கன்னு இடி சம்மன் அனுப்பிச்சு 5 கலெக்டர்களுக்கு. அவங்க போகமாட்டாங்கன்னு அவங்க சம்மனுக்கு போகக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேஸ் போடுது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் கேஸ் பண்ணணும்? கலெக்டருக்கும் இடிக்குமான விஷயம் அது. நீங்கள் எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க? தோற்று போச்சு கவர்மெண்ட்டோட கேஸு ஹைகோர்ட்டில். ஹைகோர்ட்டில் இங்கே ஸ்டே கிடச்சிது கலெக்டர்ஸுக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் இடி ஜெயிச்சிடுச்சு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு சம்மன் பண்ணி விசாரித்தாங்க. அதன் பிறகு எவிடன்ஸ் அடிப்படையில் தான் போயிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் அவங்க தகவல் தெரிவித்தது 4800 கோடிக்கு மேலே மணல் அள்ளியிருக்காங்கன்னு. எவ்வளோ பெரிய அமௌண்ட். ஆகவே அது உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான், அவ்வளோதான். தப்பு யாரும் தப்ப முடியாது. பழி வாங்குறாங்க, ஃபாசிஸ்ட் நடவடிக்கை நல்லது. நீ ஓகேமாக இருந்தால் ஏன் ரெய்டு வரப்போச்சு? ஓகே, நல்ல கண்ணு வீட்டுக்கு ரெய்டு போச்சா? இல்லை, 100 வயசு ஆயிடுச்சு. உங்கள் வீட்டுக்கு ஏன் ரெய்டு வருது? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 24 பெற்ற வெற்றி இருக்குல்ல, எலெக்ஷனில் திரும்ப திரும்ப ஜெயிக்கிறது செய்யக்கூட பாவங்களுக்கான அங்கீகாரம், ரெக்கக்னிஷன், முத்திரை என்று எடுத்துக்கொள்வது மிக 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 தவறானது. யாராக இருந்தாலும் தப்பு செய்தால் ஒரு நாள் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி சார்.